உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? எனக்கு ஒரு குட்டி கதை ஒண்ணு ஞாபகம் வருது, சொல்லலாமா? ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன், என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? இல்லங்க, எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். அந்த கதையில பெரியவர் அப்படி சொன்னாரா, தப்பா எடுத்துக்காது. அந்த கதையில பெரியவர் அப்படி கேட்டாரா. காரணம், சட்டமன்றத்துக்கு போய் அப்பாவை எங்கே தேடுறாங்க. வீட்டில் போய் அம்மாட்ட கேட்டால் தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு ஞாபகம், காலேஜில் படிக்கும் போது ஞாபகம், செத்த மாட்டு தோலினால் ஆடை செய்யலாமே, செத்த ஆட்டு தோலினால் செத்த மாட்டு தோலினால் செருப்பு செய்யலாமே, செத்த ஆட்டு தோலினால் ஆடை நெய்யலாமே, செத்த மனிதன் தோலினால் என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்கின்ற நாடாக இன்னைக்கு ஆட்சி செய்யக்கூடிய சூழலை அமைந்திருக்கு. இவர்களால் என்ன செய்ய முடியும் இந்த நாட்டில்? காரணம், சட்டமன்றத்துக்கு போய் அப்பாவை எங்கே தேடுறாங்க. வீட்டில் போய் அம்மாட்ட கேட்டால் தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் சட்டமன்றத்தில் போய் அப்பாவை தேடினா யாரும் கிடையாது. இப்படிப்பட்டவர்களுடைய ஆட்சி தான் நடந்து கொண்டு